சங்கீதம் 27:8 வாசிக்கும் போது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்காய் நிற்கிறவர்கள் எப்போதும் எழுந்து நிமிர்ந்துதான் நிற்பார்கள். ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರ ನಿಲ್ಲತಕ್ಕಂತವರು ಯಾವಾಗಲೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳುವರು. அப்படிப்பட்ட ஐக்கியம் தான் ஆத்துமனேஸ்வர ஐக்கியம். ಆ ರೀತಿಯಾದಂತ ಐಕ್ಯವೇ ಆತ್ಮಪ್ರಿಯ ಐಕ್ಯ. ஆத்துமனேஸ்வர ஐக்கியம் என்பது ಈ ಆತ್ಮಪ್ರಿಯ ಐಕ್ಯ ಎಂಬುದು எவ்வளவு போராட்டம் வந்தாலும், ಎಷ್ಟೇ ಹೋರಾಟಗಳು ಬಂದರೂ, எவ்வளவு பாடுகள் வந்தாலும், ಎಷ್ಟು ಬಾಧೆಗಳು எவ்வளவு ಬಂದರೂ, நிந்தைகள் வந்தாலும், ಎಷ್ಟೋ ನಿಂದನೆಗಳು எவ்வளவு ಬಂದರೂ, அவமானங்கள் வந்தாலும், ಎಷ್ಟೇ ಅವಮಾನಗಳು ಬಂದರೂ அவருடைய நாமத்திற்காய் நிற்கக்கூடிய ஐக்கியம் இந்த ஆத்துமனேஸ்வர ஐக்கியம். ಆತನ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರ ನಿಲ್ಲತಕ್ಕಂತ ಐಕ್ಯವೇ ಆತ್ಮಪ್ರಿಯ ಐಕ್ಯ. வேதம் சொல்லுகிறது அவர்கள் தான் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಅಂತವರೇ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳ. சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிற இடம் தான் இந்த ஆத்துமனேஸ்வர ஐக்கியம். ಸತ್ಯವನ್ನು ಸತ್ಯವಾಗಿಯೇ ಹೇಳತಕ್ಕಂತ ಸ್ಥಳವೇ ಆತ್ಮಪ್ರಿಯ ಐಕ್ಯ. அநேக இடத்திலே சத்தியம் உண்டு என்று சொல்லுகிறார்கள். ಈ ದಿನ ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಸತ್ಯ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. சத்தியம் இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் ಆದರೆ ಅಲ್ಲಿ ಸತ್ಯ ನಿಜವಾಗಿಯೂ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುವುದಾದರೆ கேள்விக்குறிதான். ಅದು ಒಂದು ಪ್ರಶ್ನಾರ್ಥಕವಾಗಿ ஆனால் ಇರುತ್ತದೆ. இந்த இடம் அப்படிப்பட்ட இடம் அல்ல. ಆದರೆ ಈ ಸ್ಥಳ ಆ ರೀತಿಯಾದಂತ ಸ್ಥಳವಲ್ಲ. எவ்வளவு உபத்திரம் வந்தாலும், ಎಷ್ಟೇ ಉಪದ್ರವ ಬಂದರೂ, தங்களுடைய ஜீவனே போனாலும், ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕಳೆದುಕೊಂಡರು, கர்த்தருடைய நாமத்திற்காய் நிற்கிறதான இந்த ஐக்கியம், ಕರ್ತನ ನಾಮಗೋಸ್ಕರ ನಿಲ್ಲತಕ್ಕಂತ ಐಕ್ಯ ಇದು. 33 வருடங்கள் கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து வருகிறார். 33 ವರ್ಷಗಳು ಕರ್ತನು ಈ ಸೇವೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. நான் ஜெபித்த போது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, ಕರ್ತನ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವಾಗ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಕ್ಯ, 33 வருடங்கள் இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து நடத்தி வருகிறீர். 33 ವರ್ಷಗಳು ಈ ಸೇವೆಯನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾ ನಡೆಸುತ್ತಿದ್ದೀರಾ. 34வது வருடத்திலே, ಈ 34ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ எப்படிப்பட்ட வருடமா இருக்கும் என்று சொல்லி ಯಾವ ಪ್ರಕಾರವಾದ ವರ್ಷವಾಗಿ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ஆண்டவரிடத்தில் பேசி அமர்ந்திருந்த போது ದೇವರ ಬಳಿ ಕೇಳುತ್ತಾ ಕೂತಿರುವಾಗ கர்த்தர் கொடுத்த வார்த்தை, ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಕ್ಯ சங்கீதம் 34 ಕೀರ್ತನೆ 34 3வது வசனம், 3ನೇ ವಾಕ್ಯ, என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், ನನ್ನೊಡನೆ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡುರಿರಿ, நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ನಾವು ಒಟ್ಟಾಗಿ ಆತನ ಹೆಸರನ್ನು ಘನಪಡಿಸೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காய் ಆತನ ನಾಮವನ್ನು ಘನಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಈ ಜನರನ್ನು ನನಗೋಸ್ಕರ இவர்கள் ಏರ್ಪಡಿಸಿದೆ, என் துதியை சொல்லி வருவார்கள். ಇವರು ನನ್ನ ಸ್ತುತಿಯನ್ನು ಹೇಳಿ கர்த்தருடைய ಬರುವರು. நாமத்தை நாம் ஒரு மனதோடு உயர்த்த வந்திருக்கிறோம். ದೇವರ ನಾಮವನ್ನು ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ ನಾವು சங்கீதம் ಹೆಚ್ಚಿಸಲು 69 ಬಂದಿದ್ದೇವೆ. 30 31 வாசிக்கும் போது தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து, ಕೀರ್ತನೆ 69 30 31 ನಾವು ಓದುವಾಗ ದೇವರ ನಾಮವನ್ನು ಹಾಡಿನಿಂದ ಸ್ತುತಿಸಿ அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன், ಸ್ತೋತ್ರಗಳಿಂದ ಆತನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವೆನು. கொம்பும் விரிகுளமும் உள்ள காலை எருதை பார்க்கிலும் ಕೊಂಬು ಗೊರಸುಗಳುಳ್ಳ ಎಲೆ ಹೋರಿಗಳಿಗಿಂತಲೂ இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிரு. ಇದೇ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿರುತ್ತದೆ. எது கர்த்தருக்கு பிரியம்னா துதியும் ஸ்தோத்திரம் தான் கர்த்தருக்கு பிரியம். ಯಾವುದು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಅಂದ್ರೆ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರವೇ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ. அதை கர்த்தருக்கு செலுத்த வந்திருக்கிறோம். ಅದನ್ನು ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಲು ಬಂದಿದ್ದೇವೆ. காலையில 6 மணியிலிருந்து துதித்து ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கிறோம். ಬೆಳಗ್ಗೆ 6 ಗಂಟೆಯಿಂದ ನಾವು ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತಾ ಸ್ತೋತರಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. இன்னும் கொஞ்சம் சில மணி நேரங்கள் தான் உண்டு. ಇನ್ನು ಬಾಕಿ ಸ್ವಲ್ಪ ಸಮಯಗಳು ಮಾತ್ರವೇ ಇದೆ. இந்த ஊழியத்துல செய்த நன்மைகளை, ಕರ್ತನು ಈ ಸೇವೆಯಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ ಉಪಕಾರಗಳನ್ನು, அந்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை ಆ ஸ்தோத்தரிப்போம். ಉಪಕಾರಗಳನ್ನು ಸ್ಮರಿಸಿ ಕರ್ತನನ್ನು ನಾವು ಸ್ತೋತರಿಸಬೇಕು. கண்களை மூடினவர்களா, ಹಾಗೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು இந்த ಮುಚ್ಚಿಕೊಂಡಂತವರಾಗಿ, ஊழியத்துல வந்ததுக்கு அப்புறம், இந்த ஊழியத்துல இந்த ஐக்கியத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் ಈ ಸೇವೆಗೆ ಬಂದ ನಂತರ, ಐಕ್ಯದಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟ ನಂತರ ஆண்டவர் என்னென்ன நன்மைகள் நமக்கு செய்தார் என்பதை நினைவு கூறுங்கள். ದೇವರು ನಮಗೆ ಏನೆಲ್ಲ ಉಪಕಾರಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಸ್ಮರಿಸಿಕೊಳ್ಳೋಣ. என்னென்ன நன்மைகளை செய்தாரோ அதை நினைவு கூர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரி. ಏನೆಲ್ಲ ಉಪಕಾರಗಳು ಮೇಲುಗಳನ್ನು ದೇವರು ಮಾಡಿದಾರೋ ಅದನ್ನು ನೆನೆಸಿ ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸೋಣ. நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ ಆತನ ನಾಮವನ್ನು ಘನಪಡಿಸೋಣ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் ஈடாகுமோ. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்க வந்தேன். ಎಷ್ಟು ಮಂದಿ ಹೇಳುತ್ತೀರಾ, ದೇವರೇ ಕೃತಜ್ಞತೆಯಿಂದ ನಿಮ್ಮನ್ನು செய்த ಸ್ತೋತರಿಸುತ್ತೇನೆ. நன்மைகள் ஏராளம்.
ನೀವು ಮಾಡಿದಂತ ಉಪಕಾರಗಳು இந்த ಹೇರಾಳವಾದವು. ஊழியத்துல கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். ಈ ಸೇವೆಯಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡಿದಂತ ಉಪಕಾರಗಳು எவ்வளவோ ಹೇರಾಳವು. பிரச்சனைகள் வந்த போதெல்லாம், ಎಷ್ಟೋ ಸಮಸ್ಯೆಗಳು ಎದುರುಗೊಂಡಾಗೆಲ್ಲ, எவ்வளவோ கஷ்டங்கள் வந்த போதெல்லாம் ಎಷ್ಟೋ ಕಷ್ಟಗಳನ್ನು ಎದುರುಗೊಂಡಾಗ கர்த்தர் நமக்கு ஆதரவாய் நின்றார். ಕರ್ತನು ನಮಗೆ நமக்கு ಆಧಾರನೆಯಾಗಿದ್ದರು, அடைக்கலமாய் இருந்தார். ನಮಗೆ நமக்கு ಆಶ್ರಯವಾಗಿದ್ದರು, பலனாய் இருந்தார். ನಮಗೆ ಬಲವಾಗಿದ್ದರು. நல்ல கைகளை கொட்டி கர்த்தரை ಎಲ್ಲರೂ மகிமைப்படுத்துவோமா? ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஆண்டவரை துதிக்கிட்டே அவரை உயர்த்தும் போது இன்னும் என்னென்ன தடைகள் இருக்கிறதோ உங்கள் ஆசீர்வாதத்திற்கு கர்த்தர் இந்த 34வது வருடத்தில் அதை சுதந்தரிக்க பலத்தை கிருபை கொடுப்பார். ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರನ್ನು ಹಾಗೆ நல்ல ಆರಾಧಿಸುತ್ತಿರುವಾಗಲೇ விசுவாசத்தோடு துதிங்க. ಚೆನ್ನಾಗಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ಸ್ತುತಿಸಿರಿ. நீங்க துதித்து ஸ்தோத்தரிக்கும் போதே ಸ್ತುತಿಸಿ ಸ್ತೋತರಿಸುತ್ತಿರುವಾಗಲೇ கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கக்கூடிய கிருபை கொடுப்பார். ಕರ್ತನು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಸ್ವಾಧೀನಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ಕೃಪೆ துதியிலே ಮಾಡಿದ್ದಾನೆ. வல்லமை உண்டு. ಸ್ತುತಿಯಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಉಂಟು. அவருடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கும் போதே ಆತನ ನಾಮವನ್ನು ಘನಪಡಿಸಿ ಸ್ತುತಿಸುವಾಗಲೇ வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ನಿಮ್ಮ ಬದುಕಿನಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುತ್ತವೆ. பவுலும் சீலாவும் தொழுமரத்திலே மாட்டி வைக்கப்பட்டிருந்தார்கள். ಪೌಲು ಸೀರಾ ಮರಕ್ಕೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದರು. அப்பொழுது அவர்கள் அங்கு ஆண்டவரை ஜெபம் பண்ணி துதித்து பாடினார். ಆ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಸ್ತುತಿಸಿ அவங்க ಹಾಡಲು ಆರಂಭಿಸಿದರು. கட்டப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி ಬಂಧಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ அந்த ಹೇಳಿ இடத்துல புலம்பிலாம் பாடல. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಗುಣಗುಟ್ಟಿತ್ತಾ ಹಾಡಲಿಲ್ಲ. அவருடைய நாமத்தை உயர்த்தி தான் பாடினார். ಆತನ ನಾಮವನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ ஏன்னா ಹಾಡಿದರು. வேதத்திலே பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ಯಾಕೆಂದ್ರೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಪೌಲನ ಕುರಿತಾಗಿ என் ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, நாமத்தை அறிவிக்கக்கூடிய பாத்திரவான் அவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ನನ್ನನ ನಾಮವನ್ನು அந்த ಪ್ರಸಿದ್ಧಿಪಡಿಸತಕ್ಕಂಥ ಪಾತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த சிறைச்சாலையிலும் ಆ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿಯೂ தொழுமரத்திலே மாட்டி வைக்கப்பட்டிருந்த போதிலும் ಮರದಲ್ಲಿ ಬಂಧಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಗಲೂ அங்கு அவருடைய நாமத்தை துதித்து பாடினார். ಅಲ್ಲಿ ಆತನ ನಾಮವನ್ನು ಘನಪಡಿಸಿ அந்த ಹಾಡಿದರು. காவலில் வைக்கப்பட்டவர்களாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ಕಾವಲಲ್ಲಿ ಇಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದವರೆಲ್ಲರೂ ಅದನ್ನು இன்னைக்கு ಕೇಳುತ್ತಿದ್ದರು. ஒருவேளை நீங்க சொல்லலாம், ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಈ ದಿನ என் ಹೇಳಬಹುದು, குடும்பத்துல நான் மாத்திரம் தான் ನನ್ನ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬರೀ ನಾನು ಮಾತ್ರ நான் மட்டும் தான் ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, துதித்துக் கொண்டிருக்கிறேன், ನಾನು ಮಾತ್ರ நான் ಸ್ತುತಿಸುತ್ತಿದ್ದೇನೆ, மட்டும் தான் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ನಾನು கொண்டிருக்கிறேன் ಮಾತ್ರ ದೇವರ ನಾಮವನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ உங்க ಹೇಳುತ್ತಿರಬಹುದು. துதியின் சத்தம் கர்த்தரிடத்துல கேட்கட்டும். ನಿಮ್ಮ ಸ್ತುತಿಯ ಶಬ್ದ ದೇವರ ಬಳಿ ಕೇಳಿಸಲಿ. இரண்டாவது, உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவருடைய செவிகளிலே துதியின் சத்தம் விழட்டும். ಎರಡನೇದಾಗಿ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ வேதம் சொல்லுகிறது, காவலில் வைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அந்த துதியின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದ ಕಾವಲಲ್ಲಿ ಇಡಲ್ಪಟ್ಟಂತವರೆಲ್ಲರೂ ಆ ಸ್ತುತಿಯ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದರು. சடுதியிலே அங்க ஒரு மாற்றம் உண்டானது. ಆ ತಕ್ಷಣವೇ ಅಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ஆண்டவர் அந்த ಉಂಟಾಯಿತು. அஸ்திபாரத்தை தொட்டார். ದೇವರು ಅಸ್ತಿವಾರವನ್ನು இன்றைக்கு உங்க ಮುಟ್ಟಿದರು. வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் காணப்படுகிறதோ, ಈ ದಿನ ನಿಮ್ಮ ಬದುಕಿನಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಸಮಸ್ಯೆ என்னென்ன ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದೆಯೋ, போராட்டங்கள் காணப்படுகிறதோ, ಏನೆಲ್ಲ ಹೋರಾಟಗಳು ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದೆಯೋ, ஆண்டவர் அந்த அஸ்திபாரத்தை அசைக்க வல்லமையுள்ளவர். ದೇವರು ಅಸ್ತಿವಾರವನ್ನು ಕದಲಿಸಲು அந்த ಶಕ್ತನಾಗಿರತಕ್ಕಂಥವರು. காவலில் இருக்கப்பட்டவருடைய கட்டுகளையும் கர்த்தர் ಆ அவிழ்த்தெறிந்தார். ಕಾವಲಿನಲ್ಲಿ ಇದ್ದಂತವರ ಬಂಧನಗಳನ್ನು ದೇವರು இன்றைக்கு ಬಿಡಿಸಿದರು. நீங்க துதிக்கும் போது ಈ ದಿನ ನೀವು அந்த ಸ್ತುತಿಸುವಾಗ சத்தத்தை யார் யார் ಆ கேட்டுக்கொண்டிருந்தார், ಶಬ್ದವನ್ನು ಯಾರೆಲ್ಲ இன்றைக்கு ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೋ, உங்களுடைய கட்டுகள் ಈ மாத்திரமல்ல, ದಿನ ನಿಮ್ಮ ಬಂಧನೆಗಳು அவர்களுடைய ಮಾತ್ರವಲ್ಲ, கட்டுகளையும் கர்த்தர் முறித்தெறிய வல்லமையுள்ளவர். ಅಂತವರ ಬಂಧನೆಗಳನ್ನು ದೇವರು கோடி ಮುರಿದು ಹಾಕಲು கோடி நன்றி ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? நல்ல கைகளை கொண்டு அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை உயர்த்துவோம். ஏற்ற வேளையிலே நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி வருகிறாரே. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் வந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட
நல்ல கரங்களை கொண்டு சொல்லும். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. சொல்ல ஒரு விஷயம், கோடி 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 நன்றி சொன்னாலும். ஆமே. நல்ல வாய்களை தரங்க. அவர் செய்த நன்மைகளை நினைத்து இயேசுவே கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி 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 நல்ல சத்தம் கேட்கட்டும். உங்க சத்தம் கேட்கப்படட்டும். துதிக்கும் போதே கர்த்தர் அன்றைக்கு சிறைச்சாலை அசைத்தது போல இன்றைக்கு உங்க துதி ஸ்தோத்திரம் உங்க வாழ்க்கையில காணப்படுகிற சிறையிருப்பை மாற்றும். இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். கோடி 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 நன்றி சொன்னாலும் ஆமே உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் எடுத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை சொல்லுவோம். தேவைகளால் நான் எடுத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல். சபையாராய் சேர்ந்து சொல்லுவோம். கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஆமே. பேரோசு உள்ள கைத்தாளத்தோடு ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. உமக்கு கோடி கோடி நன்றி சொன்னாலும் நல்லா உமக்கு அது ஈடாகுமா. ஆமே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஆமே உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி சொல்லுவோம். வாய்களை தர வாயை திறதை நன்மையால் நிரப்புவே. கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் ஈடாகுமோ. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிங்க. ಮನಸ್ಸಿನ ಅಂತರಾಳದಿಂದ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. ಹೃದಯದ ಸಂಪೂರ್ಣತೆಯಿಂದ இன்றைக்கு ಬಾಯಿ ஆண்டவரை ಮಾತನಾಡುತ್ತದೆ. துதிக்கிற சத்தம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வர. ಈ ದಿನ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸತಕ್ಕಂತ ಶಬ್ದ ஆண்டவர் ಹೃದಯದಿಂದ செய்த ಹೊರಟು ಬರಲಿ. நன்மைகள் ஏராளம். ದೇವರು ಮಾಡಿದಂತ ஒவ்வொரு ಉಪಕಾರಗಳು நொடியும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் தேவன் பாராட்டின கிருபை மாத்திரமே. ದೇವರು ದಯಪಾಲಿಸಿದ ಕೃಪೆಯಿಂದ ಮಾತ್ರವೇ. நம்முடைய சொந்த பலன் அல்ல, ನಮ್ಮ ಸ್ವಂತ ಬಲವಲ್ಲ, சொந்த முயற்சி அல்ல, ಸ್ವಂತ ಪ್ರಯತ್ನಗಳಲ್ಲ, அந்தஸ்து அல்ல, ಅಂತಸ್ತುಗಳಲ್ಲ, பணம் அல்ல, ಹಣದ புகழ் ಬಲವಲ್ಲ, அல்ல. ಹೊಗಳಿಕೆ தேவ ಅಲ್ಲ. கிருபை நம்மை வாழ ದೇವರ வைத்திருக்கிறது. ಕೃಪೆಯೊಂದೇ ನಮ್ಮನ್ನು அந்த ಬದುಕಿಸಿ கிருபை ಬಿಟ್ಟಿದ್ದು. உணர்ந்து சொல்லுங்க. ಆ ಕೃಪೆಯನ್ನು இயேசுவே ವಿವೇಚಿಸಿದವರಾಗಿ உம்முடைய ಹೇಳಿರಿ. கிருபை பெரியது. ಯೇಸಪ್ಪ ನಿಮ್ಮ ಕೃಪೆ ದೊಡ್ಡದು. உம்முடைய கிருபை என்னை வாழ வைக்கிறது. ನಿಮ್ಮ ಕೃಪೆಯು ನನ್ನನ್ನು ಬದುಕಿಸಿ புழுதியில் இருந்து என்னை எடுத்து உயர்த்தினீரே. ಧೂಳಿನಿಂದ ಎತ್ತಿ ನನ್ನನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ. சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. சிறுமையும் எளிமையுமான இந்த ஊழியத்தை ದೀನ
ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದಂತ ಈ ಸೇವೆಯನ್ನು, அற்பமாய் தொடங்கப்பட்ட இந்த ஊழியத்தை ಅಲ್ಪವಾಗಿ ಆರಂಭಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಈ ಸೇವೆಯನ್ನು கர்த்தர் சிங்காரத்துல வைத்திருக்கிறார். ಈ ದಿನ ಕರ್ತನು உயர்த்தி ಸಿಂಗಾರದಲ್ಲಿ வைத்திருக்கிறார். ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அநேகர் சொல்லுகிறதை கேட்டிருக்கலாம். ಅನೇಕರು ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳಿರಬಹುದು. எங்க உங்க வாழ்க்கையில போராட்டம் இருக்கு, ಎಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬದುಕಿನಲ್ಲಿ மந்திரவாத ಹೋರಾಟವಿದೆ, கட்டு இருக்கு, ಮಾಂತ್ರಿಕ ಕಟ್ಟುಗಳಿದೆ, பிசாசு பிடியில இருக்கிறீங்க, ಸೈತಾನದ ಬಂಧನೆಯಲ್ಲಿದ್ದೀರಾ, எங்களால இதை துரத்த முடியாது, ನಮ್ಮಿಂದ ಇದನ್ನು ಹೊರಡಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ, ஆத்துமனேசர் ஐக்கியத்துக்கு போங்க அங்க துரத்து வாங்கன்னு சொல்லுவாங்க. ಆತ್ಮನೇಸರ ಐಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ கர்த்தர் ಓಡಿಸುವುದನ್ನು அப்படி இந்த ಹೇಳ್ತಾರೆ. ஊழியத்தை சிங்காரத்துல உயர்த்தி வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை கொட்டி உயர்த்தி சொல்லுவோமா, அலங்கோலமாய் இருந்த என் வாழ்க்கை அலங்காரமாய் மாற்றியது உம்முடைய கிருபை. ಹೀನ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದಂತ ನನ್ನ ಬದುಕನ್ನು ಶೃಂಗಾರವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿತು ನಿಮ್ಮ ಕೃಪೆ. சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. உழுதியிலிருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. உழுதியிலிருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை உயர்த்தினேன் சொல்றவங்க கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொல்லுங்க, நல்ல வாய்களை திறந்து என் வாழ்நாள் ஈடாகுமோ. நல்ல ஆவியில் நிறைந்து துதிங்க, துதிக்க துதிக்க கட்டுகள் உடைக்கப்படும். இயேசுவின் நாமத்தினாலே ஒன்று சேர்ந்து துதிப்போம். கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி நன்றி அப்பா. நல்ல வாய்களை தர இந்த 33 வருடங்கள் செய்த நன்மைகளை நினைத்து கோடி கோடி நன்றி சொன்னாலும் எல்லா கரங்கள் கொட்டப்பட கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்ந்தால் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் சொல்லுங்க, சொல்லும் போதே கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாய் மாற்றுகிறார். ஆமே, ஆமே. என் வாழ்ந்தால் ஈடாக ஒரு விச கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. அவருடைய அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ಆತನ ಪ್ರೀತಿಗೆ அவர் ಸರಿಸಾಟಿ செய்த ಯಾವುದೂ ಇಲ್ಲ. நன்மைகளை நினைத்து நல்ல ஸ்தோத்தரிங்க. ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನು ಸ್ಮರಿಸಿ நல்ல ಚೆನ್ನಾಗಿ கரங்களை கொட்டி ಸ್ತೋತ್ರಿಸಿರಿ. கர்த்தரை மகிமைப்படுத்து. ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿರಿ. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. சொல்ல, உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல.
உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. ஆமாப்பா, ஆமா ஆமா. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. சொல்ல உங்க அன்புக்கு, உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சொல்ல என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே. சபையாரை சேர்த்து சொல்லுவோம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சொல்ல ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமா. இந்த ஒரு விஷயம் ஆச்சரியமாய் நடத்தினார் 33 வருடங்கள். ஆச்சரியமாய், அதிசயமாய், அற்புதமாய் வாழ்வின் அதிசயமானவரே. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. சொல்ல உங்க அன்புக்கு, உங்க அன்புக்கு. இவ்வளவுதானா? நல்ல கரங்களை கொட்டி இயேசுவே, உங்க அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்துல எந்த அன்பும் இல்லை. உங்க அன்புக்கு ஈடே. துதிங்க துதிங்க. இயேசுவின் அன்பு பெரியது. இயேசுவின் அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்துல எந்த உறவு நமக்கு இடத்துல அந்த அன்பு வைக்க முடியாது. இயேசுவின் அன்பு பெரியது. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை, உங்க அன்புக்கு ஈடே இல்லை. உணர்ந்து உணர்ந்து உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. இந்த ஒரு விஷயம் உங்க அன்புக்கு. ஆமென் 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 ஆமென். நிகரே இல்லை. நீங்க செய்தத நாவு போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. ஒரு நிமிடம் முடிந்தவர்கள் முழங்கால் படியும். ಸಾಧ್ಯವಾದಂತ
ಸಾಧ್ಯವಾದಂತವರು ಮೊಣಕಾಲೂರಿ முடிந்தவர்கள் முழங்கால் படி. ಸಾಧ್ಯವಾದಂತವರು ಮೊಣಕಾಲೂರಿಕೊಳ್ಳಿರಿ. அவருடைய அன்பை உணர்ந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம். ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ವಿವೇಚಿಸಿಕೊಂಡು ದೇವರಿಗೆ பல ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸಿರಿ. சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் எழும்பின போது, ಅನೇಕ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ನಮಗೆ பல ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ಬಂದಾಗ, உறவுகள் நம்மை கைவிட்ட போது, ಅನೇಕ ಸಂಬಂಧಿಕರು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಾಗ கர்த்தருடைய கரங்கள் விரித்த வண்ணமாய் நின்று ಕರ್ತನ ಹಸ್ತವು ನಮ್ಮ ಕಡೆಗೆ அந்த ಚಾಚಿಕೊಂಡಿದ್ದವು. அன்புள்ள கரம் ಆ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಹಸ್ತವು நம்மை இதுவரைமாய் அணைத்து ನಮ್ಮನ್ನು ಇದು ತನಕ ಅಪ್ಪಿಕೊಂಡು நம்மை தேற்றி ನಮ್ಮನ್ನು ಸಂತೈಸಿ நமக்கு ஆதரவு கொடுத்து ನಮಗೆ ಆದರಣೆ இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறதே. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು இன்றைக்கும் அந்த ನಿಲ್ಲಿಸಿದೆಯಲ್ಲ. அன்புள்ள கரம் இந்த ஆலயத்திற்கு நேராய் ಈ நீட்டப்பட்டிருக்கிறது. ದಿನವೂ ಆ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಹಸ್ತ ಆಲಯಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಚಾಚಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த கிருபையுள்ள கரம் இந்த ஆலயத்திற்கு நேராய் ಆ நீட்டப்பட்டிருக்கிறது. ಕೃಪೆಯುಳ್ಳ ಹಸ್ತವು ಆಲಯಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಚಾಚಲ್ಪಟ್ಟಿದೆ. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உணர்ந்து சொல்லுங்க இயேசுவே, உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. அல்லேலூயா, 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 அல்லே. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. இன்னும் ஒரு விசை உயர்த்தி அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நீ செய்த நன்மைகளுக்கா, நீ பாராட்டின கிருபைகளுக்கா. இந்த 33 வருடங்கள் கிருபையா இந்த ஊழியத்தை நடத்தினீரே. உம்முடைய நாமத்தை தரித்தவர்களாய், உம்முடைய நாமத்திற்காய் நிற்கும்படியாய் கிருபை பாராட்டினீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மகிமை, தேவ மகிமை. வானங்கள் திறக்கப்படும். தேவ மகிமை இந்த ஆலயம் முழுவதுமா இப்பொழுது இறங்கி வருவதாக. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இந்த ஆராதனை வேளையிலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. நிரப்புங்க. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு
உள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், ನಾವು ಆರಾಧಿಸ அவர் வெற்றி சிறந்தவர். ಆತನು ಜಯಶಾಲಿ நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மரித்தவர் அல்ல. ನಾವು ಆರಾಧಿಸ ದೇವರು மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து ಮೂರನೆಯ ದಿನ மரணத்தை ಜೀವಂತವಾಗಿ ಜಯಿத்த தேவன். ಮರಣವನ್ನು இதோ ಜಯವಾಗಿ உலகத்தின் ಗೆದ್ದವರು. முடிவு பரியந்தம் இதோ சகல ಸಮಾಪ್ತಿಯವರೆಗೂ, நாட்களிலும் ಸಕಲ நான் ಸರ್ವ உன்னோடு ದಿನಗಳಲ್ಲಿಯೂ இருப்பேன் என்று ನಾನು சொன்ன ನಿಮ್ಮ ಜೊತೆಯೇ தேவன் ಇರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂತ இந்த ದೇವರು ஊழியத்தோடு கூட ಈ இருப்பாராக. ಸೇವೆಯ ಸಂಗಡಲೇ ಇರಲಿ. நல்ல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ಚೆನ್ನಾಗಿ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಯೇಸುವಿನ ದೇವರನ್ನು ನಾಮத்தில் ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ.